இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் தோசை. ஒரு கப்பு மீல் மேக்கரை கொதிக்கிற தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பச்சை தண்ணியில் போட்டுட்டு பிழிஞ்சு எடுத்துருங்க. நம்ம லெமன் ஊற்றுறதுனால மீல் மேக்கரில் இருக்கிற அந்த ஸ்மெல் அப்படியே எடுத்துரும். 4 டைம் பச்சை தண்ணியில் போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. மீல் மேக்கரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு மிக்ஸி ஜார் எடுங்க. 1 கப் மீல் மேக்கர், 1/4 கப் ரவை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அப்புறம் 1/2 கப் கோதுமை மாவு போட்டு அதையும் அரைச்சி எடுத்துடலாம். பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரவை தோசை மாதிரி கொஞ்சம் தளர்வாக கரைச்சிக்கோங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு தோசை ஊற்றுங்க. ரவை தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றணும். அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் 5 to 7 நிமிஷம் வச்சு திருப்பி போடுங்க. சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. மீல் மேக்கரில் பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் இருக்குது. மசில்ஸை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. நன்றி வணக்கம்.